ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிறதுலேருந்து நெய் எடுக்கிறதுலேருந்து அதில் ஒரு ரெசிபி செய்கிற வரைக்குமே பார்க்க போகிறோங்க. ரெசிபி வந்து ஃபுல்லாக நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பன்னீர் பட்டர் மசாலா. அந்த இதில் வந்து நம்ம கலக்கிறத மட்டும் நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா பால் கறக்கிறப்போ வந்து அவங்க வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு தான் கறக்கிறாங்க. பால்லாம் கறந்து வாங்கிட்டு வந்தாச்சு. கறந்த பாலில் தான் நம்ம வந்து இதெல்லாமே நம்ம ஹோம்மேட் ரெசிபிஸ் எல்லாமே செய்ய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு பால் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த பாலை ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். ஒரு சில பேக்கெட் பாலில் வந்துட்டு இது மாதிரி எடுக்க முடியும், அதாவது ஆவின் பாலில் வந்து இது மாதிரி எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது கரெக்டுன்னு எனக்கு தெரியல. பட் நான் எப்போவுமே வந்து கறந்த பால் எங்களுக்கு கிடைக்கிறனால இந்த பாலில் தான் வந்து நான் இது மாதிரிலாம் செஞ்சுக்குவேன். வீட்லேயே வந்து இப்போ தயிர் வந்து நம்ம உர ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் உர ஊற்றுறது எப்படின்னு பார்த்தோம்னா, 1 லிட்டர் பாலில் நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. திக்காக அப்படின்னா ரொம்ப சுண்டி காய்ச்சிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, தண்ணி ஊற்றாத பாலை வந்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கோங்க. பொங்க வந்ததுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சுண்டிடும் பால், ஓரளவுக்கு சுண்டிடும். கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கலாம். திக்காக இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் விட்டு நல்லா ஸ்பூன் விட்டு கலந்துக்கோங்க. நிறைய தயிர் விட்டு கலந்திங்க அப்படின்னா பால் வந்து தண்ணி மாதிரி தான் உறைஞ்சி வரும் தயிர். இப்போ ஒரு நாள் நைட் அப்படியே விட்டுட்டு மார்னிங் பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தயிர் வந்து நல்லா உறைஞ்சி நல்லா திக்கான ஒரு தயிர் நமக்கு கிடச்சிருக்கு. இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல திக்கான தயிர் நமக்கு ரெடி ஆகியாச்சு. நம்ம இந்த தயிரை வச்சே நம்ம வந்து இது வந்து வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து மோர் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் உள்ள வெண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்து தயிர் உர ஊற்றிருக்கனால நிறையா இருக்குது இல்லையா, அதனால் மிக்ஸி ஜாரில் அவ்வளோவும் போட்டோம் அப்படின்னா வெளியே தெரிச்சு வந்துடும். அதனால் வந்து பேட்ச் பை பேட்சாக ஒரு 2 பேட்ச் இல்லை 3 பேட்சாக சேர்க்கலாம். நான் 2 பேட்சாக நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் ஒரு 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துருக்கலாம். நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் இதில் தயிர் பாதியாக வந்து விட்டுடலாம். பாதி தயிர் இருக்கட்டும், அடுத்த பேட்சில் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 3/4 வாசி வர மாதிரி, அதாவது வெளியே தெரிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. மிக்சியில் வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மிக்சியில் வந்து நல்லா அடிக்கும் போதே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். அந்த மிக்ஸி ஜார் மூடியில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது மாதிரி அங்கங்கே வந்து லைட்டாக ட்ராப் மாதிரி தெளிவாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுனால வெண்ணெய் கிளியராக வந்துருச்சுன்னு அர்த்தம். வெண்ணெய் பாருங்கள் க்ளீனாக வந்துருச்சு. இப்போ இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வேறொரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த வெண்ணெயை மாற்றிடலாம். நம்ம டேரெக்டாக அப்படியே வச்சோன்னா மோரோடு சேர்ந்து கலந்தே இருக்கும். இதே வந்து தண்ணியில் போட்டு வைக்கும்போது மோர் தனியாக வெண்ணெய் தனியாக பிரித்து கொடுத்துரும். அந்த மோர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும், வெண்ணெய் மட்டும் நமக்கு தனியாக மிதந்து கிடைக்கும். பாருங்கள், நான் எல்லா வெண்ணெயுமே இது கூட சேர்த்துட்றேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ச் வச்சுருந்தோம்ல, அதையும் பார்க்கலாம். இது பாருங்கள் நல்ல எல்லோஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது எல்லா ஆடைகளுமே இதில் வந்துருச்சு. அதனால் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கவிஷ்கு கிச்சன் வந்து நம்ம டெய்லி வாங்கக்கூடிய பால்லேருந்து ஆடையை எடுத்து வச்சு அதில் வந்து இது மாதிரி வெண்ணெய், அதுக்கப்புறம் மோர், இது மாதிரிலாம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடுத்த பேட்சையுமே வந்து இதே மாதிரி எடுத்துடலாம். ஒரே ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதை எல்லா தயிரையும் ஊற்றிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா வெண்ணெய் அவ்வளோ சீக்கிரம் வராது. தண்ணி வந்து நிறையா ஊற்றிருக்கணும். அதே மாதிரி நம்ம உர ஊற்றின தயிர் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வெண்ணெய் எடுக்கும்போது டைமிங் வந்து காலையில் 6 o'clock அது மாதிரி டைம், ஏர்லி மார்னிங்லேருந்து ஒரு 7 o'clock எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் வந்து 6 o'clock மேலே எப்போ வேணாலும் எடுங்க. இப்போ செகண்ட் பேட்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா கூலிங்காக இருக்க டைம் வந்து நம்ம எடுக்கும்போது வெண்ணெய் நல்லா திரண்டு கிடைக்கும். வெயில் டைமில் எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வெண்ணெய் எடுக்கவே வராது. அதுக்காக தான் இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல, நீங்கள் எடுத்திருக்கீங்களா இல்லைன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து எப்போவுமே இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நமக்கு வெண்ணெய் தனியாக மோர் தனியாக வந்தாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தது நல்லா எல்லோ கலரில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடுத்தது ஒயிட்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே எடுக்கும்போது நிறைய ஆடைகளோடு சேர்ந்துட்டனால நமக்கு எல்லோ கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் சேர்ந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான ஆடைகள்ன்றனால ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போது எல்லா வெண்ணெயுமே எடுத்து வேற ஒரு பவுலில் தனியாக மாற்றி எடுத்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட வெண்ணெய் தனியாக ரெடி ஆயாச்சு.
கூடவே வெண்ணெய் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மோர். இந்த மோர் வந்து குடிக்க அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மோர் குடிக்க ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வெண்ணெய் ரெடி ஆயாச்சு. நான் இதே மாதிரி ஆல்ரெடி வந்து பேட்ச் ஒரு 2 டைம் நான் எடுத்து வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் 2-3 டைமுக்கு மேலே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெண்ணெயுமே எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம நெய் காய்ச்சிடலாம். இந்த வெண்ணெயில் மட்டும் நம்ம நெய் எடுத்தோன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கிடைக்கும். அதனால தான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் லேசான பாத்திரமாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் வந்து ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் வந்து நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு வெண்ணெய் காய்ச்சி நெய்யாக எடுக்கும்போது நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது நான் இந்த வெண்ணெயிலேருந்து கொஞ்சம் போல் வெண்ணெயை மட்டும் எடுத்து நான் தனியாக வச்சிட போகிறேன். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும் அப்படின்றதுக்காக எனக்கு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் வெண்ணெயை நான் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லா வெண்ணெயுமே இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வெண்ணெய் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லா வெண்ணெயுமே நல்லா கலந்து கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா இது பொங்கி வரும். அந்த நல்ல திக்காக இருக்கு இல்லையா, ஃப்ரீசரில் வச்சனால சில வெண்ணெயெல்லாம் பாதி திக்காக இருக்குது. அதெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா பொங்கி பால் மாதிரி பொங்கி மேலே வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அடுப்பை கீழெல்லாம் தெரிச்சிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இது அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவோம். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரை நீங்கள் எப்போவுமே நெய்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி லைட் கலரில் இருக்குது பாருங்கள் கீரை, இது யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி திக்காக இருக்க கீரையாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். புது கீரையாக இருந்துச்சுன்னா லைட் கலராக இருக்கும். ஏன்னா புது கீரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு முறுமுறுப்பாகவே கிடைக்காது. நல்லா முத்தலான கொஞ்சம் கீரை நல்லா டார்க் க்ரீனில் இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்லா முருகலாக கிடைக்கும். அதுக்கு தான் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிக்கிட்டே இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நெய் தனியாக வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும். 2 தெருவுக்கு கூட நம்மளுடைய நெய் எடுக்கிற வாசனை வரும். அக்கம் பக்கம்லாம் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் நெய் எடுக்கிறீங்களான்னு. அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த வாசனையெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கமுடியல, ரொம்ப கவலையாக இருக்குது. அவ்வளோதான். இது மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து லைட்டாக செவந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும், வெண்ணெய் தனியாக நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். இதுவே இன்னும் கொஞ்சம் வந்து அதில் உள்ளதெல்லாம் கரிஞ்சிற மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை கம்மியாக போட்டால் போதுமானது. பட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை பிடிக்கும்னால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். ஆளுக்கு ஒரு கை கூட இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசனைக்காக சேர்க்குறோம். அது மட்டும் அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. வாசனைக்காக தான் சேர்க்குறோம். பட் இது டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்குன்றனால கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா முருக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த முருங்கைக்கீரையெல்லாம் அப்படியே மெதுவாக ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல நெய் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு 1 hour அப்படியே விட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்து வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நெய் தனியாக அந்த வெண்ணெய் தனியாக பிரிஞ்சிச்சு. முருங்கைக்கீரை நிறைய போட்டதுனால என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையிலே நிறைய நெய் வந்து உறிஞ்சிருக்கு. அதனால தான் வந்து முருங்கைக்கீரை கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது அதை பிரித்து எடுக்கிறதுக்காக வேறு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டினேன். கொஞ்சம் ஸ்டீல் வடிகட்டியாக பார்த்து வடிகட்டிக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மல் வடிகட்டியில் கூட வடிகட்டலாம். இதுவுமே கொஞ்சம் லேசான சூடில் தான் இருக்குது. எப்போவுமே நான் வந்து நெய்க்கு வந்து தனியாக இந்த வடிகட்டியை போட்டிருக்கேன். அதனால தான் பாருங்கள், வடித்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு தான் நெய் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் வெண்ணெய் அதிகமாக இருந்தால் கூட நெய் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அதனால தான் நெய் வந்து அவ்வளோ ரேட் விற்கிறாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லா நெய்யுமே கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, அந்த கசிடு மாதிரி இறங்கும். அதனால் ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டேன். இந்த நெய் நான் நாளைக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெய் வந்து அவ்வளோ வாசனையாக வீட்டில் எடுத்த நெய் அப்படிங்கிறது நமக்கு தனியாக தெரியும். நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு காமிக்கும்போது நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம்.
சூப்பராக இருக்குல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. வாசனை டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த கசிடோ எதுவுமே இல்லை பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நெய் வந்து எடுத்தோன்னா இது சூப்பராக இருக்குது. இதுதான் அசல் நெய் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டில் வந்து செஞ்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம வந்து மாட்டுப்பாலில் தான் செய்கிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். மாடு கறக்கிற பால் கறக்கிற வீடியோவை. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு வந்த பாலை வந்துட்டு காய்ச்சிடலாம். இப்போ பால் வாங்கிட்டு வந்தோட்டே ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். டயர்டாக இருக்க அப்புறமே செஞ்சுக்கலான்ட்டு வந்து நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. பன்னீருக்கும் சீஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. பன்னீர் எடுக்கும்போது பால் நல்லா இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு வந்து நமக்கு அது மாதிரி அந்த பன்னீர் தனியாக பால் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சிடும். சரிங்களா? இது மாதிரி ஆகும். இதே வந்து நீங்கள் சீஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பால் காயக்கூடாது. அடுப்பில் வச்சு கை பொறுக்கிற சூட்டில் பால் இருக்கும்போதே நீங்கள் வினிகரை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த திரிஞ்சு வர பன்னீர் வந்து நமக்கு சீஸாக மாறிடும். இது வந்துட்டு நமக்கு பன்னீராக தான் கிடைக்கும், சீஸ் கிடையாது. சீஸ்க்கும் பன்னீருக்கும் நான் டிஃப்ரெண்ட் வந்து அதுதான். நம்ம மொசரல்லா சீஸ் கூட ரொம்ப சூப்பராக ஆல்ரெடி நம்ம எடுத்து வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட். நான் அப்புறம் சொன்ன ப்ளேலிஸ்ட்டு ஹோம்மேட் ரெசிபீஸ்னால் அந்த ப்ளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே வந்துடும். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தட்டுக்கு வந்து அப்படியே அந்த துணியோடு மாற்றிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தோம். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு சூப் வைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு குழம்புக்கெலாம் வந்து நீங்கள் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குருமாலாம் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா ரன்னிங் வாட்டர் ஊற்றி இந்த பன்னீரை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எதுக்காக அப்படின்னா அந்த வினிகரோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக வாஷ் பண்ணிட்டோன்னா போயிடும். அதுக்கு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு லைட்டாக கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மூத்தாக அப்படி பிசைஞ்சு கொடுங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய பன்னீர் மாதிரி நல்லா வலுவலுன்னு சாஃப்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரத்துக்காக இந்த ஸ்டேஜ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். முடித்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துகிட்டு அந்த கட்டின பகுதி துணி தனியாக வெளியில் வந்துடணும். சரிங்களா? கவுண்டர் டாப்பில் தான் நான் செய்கிறேன். இந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட்டிட்டு அதை ஓரமாக அந்த துணியை வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து இந்த கட்டின பகுதி இந்த ரவுண்டாக இருக்க ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு மூடி வச்சுட்டு மேலே வந்து நான் வந்து இந்த இடிப்பும் பாருங்கள், இடிக்கலை அதை வந்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். என்னை யூஸ் பண்ணுறதே இல்லை, கல் வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் அந்த கவரோடையே நான் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டுக்கு அந்த தண்ணி அதில் உள்ள கொஞ்சம் தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அதுக்காக தான். இப்போ இது நல்லா வெயிட்டுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆச்சு. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய பன்னீர் வந்து அப்படியே ஸ்மூத்தாக ரெடி ஆகிருக்கும் பாருங்கள். இதுக்காக தான் வந்து நம்ம கைகள் வச்சு லைட்டாக வந்து பிசைஞ்சு கொடுத்தது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அப்படியே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளே இறங்கும். நீங்களே பாருங்கள். நம்மளோட சூப்பரான சாஃப்டான பன்னீர் வந்து அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பன்னீரில் பார்த்திங்கன்னா ரன்னட் அப்படின்ற ஒரு டேப்லெட் போட்டு தான் எடுப்பாங்க. வினிகரோ லெமன் ஜூஸோ ஊற்ற மாட்டாங்க. நம்ம வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் லெமன் ஜூஸ்லாம் வந்து கடையில் யூஸ் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ரன்னட் அப்படின்ற ஒரு டேப்லெட் போடுவாங்க. அந்த டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து பால் தனியாக திரிஞ்சிரும். அந்த டேப்லெட் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அனிமல் ஃபேட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அது அவ்வளோவா உடம்புக்கும் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்குறது ஸ்கிப் பண்ணிட்டு இது மாதிரி வீட்டில் வந்து ஹெல்த்தியாக எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி அப்படியே கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். வேணுங்கும் போது எடுத்து பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இல்லை வந்து சில்லி பன்னீருக்கு அது மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு பேட்ச் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இதையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வீட்டில் எடுத்த பன்னீர் ரெடியாக இருக்குது. கூடவே இதையுமே சேர்த்து எடுத்து வச்சுக்க போகிறேன்.
இப்போது நம்மளோட பன்னீர் எல்லாமே ரெடியாக இருக்குது. 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறேன். அதில் வந்து நான் பன்னீரை வந்து நம்ம செஞ்சோம்ல, ரெடி பண்ணி வச்சோம்ல, பன்னீர் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பட்டர் எடுத்து வச்சோம்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கும் போது பட்டர் சேர்த்து தான் வதக்கியிருந்தோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாமே இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டாலும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்ச கீயையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஃபைனல் டச் கொடுக்கறதுக்காக நம்ம வந்துட்டு இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெய் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா எவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக நம்ம செஞ்சாலும் ஃபைனலாக இந்த கசூரி மேத்தி போடும்போது தான் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கி நம்ம நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கசூரி மேத்தி சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் வச்சு மோர் பார்த்தோம், வெண்ணெய் பார்த்தோம், நெய் பார்த்தோம், இது எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக இது வந்து ரெசிபீஸில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். பன்னீர்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதை வச்சு ரெசிபியும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டாக இந்த இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மாடு வந்து பால் கறக்கிறது. இது வந்து நிறைய பேர் வந்து பால் கறக்கிறத மட்டும் தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் கேட்டிருந்தீங்க. அந்த நாங்கள் எடுத்தப்போ அந்த வீடியோஸை வந்து நான் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பால் கறக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்றுக்குட்டியை வந்து குடிக்க விடுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பால் வந்து கறப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக வருமா. அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணெய் இருக்குல்ல, மாடோட மடியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் கறக்குறாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து விஷயம். அங்கே எடுத்த வீடியோவை நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.